அடுத்த 24 மணிக்கு சேனலோட முதல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நம்ம கையால் பிடிச்ச மீன் வச்சு சமைச்சு கொடுக்க போறோம். ஈஸியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூரு எதுவும் கொண்டு வரல. நம்மளுடைய பழைய ஸ்குவாட்ரன் நம்மளுடைய கேஸ்கிங்கோட ரீல் அது பார்த்தீங்கன்னா கடையில் உள்ள ஐட்டம் வைத்து ஹேண்டில் சரி பண்ணியாச்சு. வெறுமனே இறை போடுறதுக்காக பதிவுகளில் நிறைய பேர் கேட்குறது அடிக்கடி என்னென்னா, ப்ரோ நீங்கள் சும்மா லூரை போட்டுட்ருக்கீங்க, நாங்கள் இறை போட்டு மீன் பிடிக்க எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் இந்த வீடியோ எப்படி பார்த்தீங்கன்னா 24 மணிக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 8 மணி இன்றைக்கி சனிக்கிழமை. நாளைக்கு காலையில் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள பல களங்களில் மீன் பிடிப்போம். அதில் முதல் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இறை போட்டு கடலில் மீன் பிடிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். இது பார்த்தீங்கல்ல நம்ம லைன் வந்து கொஞ்சம் பிரைடு கிடந்துச்சு. அது எண்டில் கொஞ்சம் ஒரு 80 சைஸ் மானஃபிலமெண்ட் போட்டு வச்சுருக்கேன். எப்படி கட்டுறதுன்னு மட்டும் காமிக்க பாருங்கள். கைஸப்போ இந்த 3 ஐட்டம் தான் நம்ம லைனோட ஒரு முனைக்கு. இன்னும் 2 முத்து போட்டால் கூட ஓகே தான். ஏன்னா இந்த ஈயம் அங்கங்கே தட்டி ஒரு வேளை நாட்டை எடுத்து விடும். நம்ம யூனியன் நாட்டு இருக்குல்ல, யூனியன் நாட்டு சாலு ஹோரா கைஸ். ஒரு கதைன்னு வந்துட்டு நான் ஒரு வில்லன் இருக்கணும். நம்ம வில்லன் இப்போ வந்து மேலே ரைட் கார்னரில் வருவார். பார்த்தீங்களா கட்டி ஹெட்ஸில் நான் காமிச்சது ஒரு முத்து போட்டிருக்கோம். அதுக்கு இடையில ஒரு வெயிட்டு, அடுத்து ஒரு முத்து, ஒரு ஸ்வைவல். அடுத்து பார்த்தீங்கன்னா இது 80 சைஸ் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா மேபி 50 or 40 40 சைஸ் லைன். அது எண்டில் ஒரு ஹூக்கு போட்டிருக்கோம். அடுத்து இறை ரெடி பண்ணிவிட்டு சாலு ஹோரா கைஸ். நம்ம இறை என்ன கொண்டு வந்திருக்குது அந்த அண்ணா சொல்லுது, சாலை மீனுக்கு மீன் நல்லா அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு செப்புளி மீன் சாலை மீனில் ஒன்றே லைட்டாக செதிலை நாச்சி ஏலை எங்கே போச்சு நான் விட நினைக்கிறேன். தலையை கட்டு செய்து ஒரு துண்டு எடுக்குது. வாங்க மாட்டுவோம். ஏழை ஏழை மீன் அடிக்கணும். வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். என்ன ஜம்முன்னு மீன் அடிக்கணும். இதில் இப்படி கோர்த்து விட்டுற வேண்டியதுதான். இன்னும் கோர்த்து விட்டாலும் கல்லுக்குள்ளவே மாட்டிக்கிடும். அத்து விட்டுட்டே இருப்போம். அது வேறு விஷயம். முதல் காஸ்டிங் போகிற கல்லோட சேர்த்தான் போட்டோம். கொளிச்சாலைன்னு சொல்கிற கொளிச்சாலையும் கிடையாது இது. ஆமாம் கொளிச்சாலை தான். கொளி வாழை கொளிச்சாலை கிடையாது. ஹாஸ் மேக்கரல் அவனில் ஒருத்தனை நிலத்தில் இறக்கும். முள்ளெல்லாம் இருக்குல்ல அவ்வளோத்தையும் ப்ரூனிங் பண்ணிவிட்டு ஓகே ஒரு கட்டிங் ஜூஸி கட்டிங் போடும். என் ஹூக்கு வேறு சுமாராக தான் இருக்குது. மீன் வளைச்சிட்டு போகிற மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன விட்டு தான் பிடிக்கணும் மீனை. நம்ம கூட நின்று ஒரு அண்ணா பிடிச்ச ஈல். அவரை சுத்தம் சொல்லக்கூடாது, ஏன்னா இது கடிக்கும்னு சொல்லிட்டு பயத்தில் கொண்டுடுறாங்க. இருந்தாலும் இந்த மீனை வந்து சொல்லாமல் விடுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு 2 தடவை ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சொல்லுவேன் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். கைஸ் இப்போந்தான் இவனை ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னேன். நமக்கு ஆப்பு வச்சுட்டானே, நமக்கு ஆப்பு வைத்து விட்டானே. எங்கன வச்சுருக்கான் பார்ப்போம். செம்மையாக கடிச்சு துண்டாக்கிடுவான். இவனை வைத்து நம்ம ரிஸ்க் எடுக்கான்னு முடியவில்லை. சரி பொழைக்க முடிஞ்சா பொழைச்சிக்கோ. இரு அப்படி நில்லு, அப்படி நின்றுக்கோ, அப்படின்னு நின்றுக்கோ. கத்திரியோடு வரேன். தண்ணி ஏல 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 லைனை நாசப்படுத்தாதல, லைனை நாசப்படுத்தாதல. அவன் வர பாரத்தை பாருங்க. இங்கே நின்றுக்கோ. கத்திரி எடுக்கணும், சத்தம் போடாத நின்றுக்கோ. அதுக்குள்ளே அடுத்த கல்லுக்குள்ளே போய் உட்காந்தாச்சு. ஏல 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 அங்கனே உட்காந்துக்கும். அப்படி கட்டி விட்டு
கட் பண்ணி விட்டுறேன், நீ பொழைச்சிக்கோ சரியா? நம்மளுக்கு இதில் பெரிய பஞ்சாயத்து பண்ண முடியாது ராஜா. நம்ம ஆட்டுக்கு இழுத்து அங்கே கொண்டு போயிட்டு இருக்கான். ஆடி போயிரு எப்படியாச்சு. ஒரு பூலானா தான் சர்ஜின் ஃபிஷ் பிடிச்சதுனால இனிமேல் கையெல்லாம் உள்ள போடுமா. வெயிலில் மெனக்கெட்டு பிடிச்சி பதிவு எடுக்காத ஒரே மீன். காலை செஷன் இந்த ஒத்த பூலா மீனோட கத்தம் மோகியா சர்ஜின் ஃபிஷ். இது பார்த்தீங்கல்ல 2 இனம் உண்டு. இல்லை இந்த இனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து முள் தான், கடுக்கும் முள் அப்படிம்பாங்க. இது குத்துச்சுன்னா இது மேலே முன்னாடி வந்து சின்ன ஒரு வெனமஸ் ஸ்பைக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது குத்துனா தான் கொஞ்ச நேரத்துக்கு சரியான காட்டமாக இருக்கும், சரியான காட்டமாக. கைஸ், அப்போ இனி மதிய செஷனில் நம்ம எதில் வந்து பெஸ்ட்டோ லூர் ஃபிஷிங் அதில் போகிறோம், சம்பவம் செய்கிறோம், மீனை பிடிக்கிறோம். எஸ் பார்ப்போம். கைஸ், அப்போ மணி 5 மணி. நம்மள் கூட யார் உண்டு? டாக்டர் ராஜேஷ் உண்டு. அவரை வந்து மேலே கதையில் சொல்கிறேன். மதியமே வர வேண்டியது, நம்ம உடம்பு கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால மதியம் செஷன் 24 மணிக்கு ஒரு செஷன் கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஆமாம், டாக்டரையும் கூட்டிகிட்டு வந்துருக்கு. ஆமாம், அதவா வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தால் டாக்டர் வந்து அப்படி வந்து மெடிசன் பார்த்துருவார். இதில் பீஸ் ஒன்றும் கிடையாது, இது பீஸ் இல்லாத கன்சல்டேஷன் தான் இதில். அப்போது இன்னைக்கு வாங்குறதுக்காக தான் ஒரு கிழமை ஓடிட்டு இருக்கோம். ராத்திரி மிட் நைட் மசாலா வரைக்கும் ஓட்டி மீனை பிடிக்க வேண்டியது தான் இன்னைக்குள்ள பிளான். பாருங்க, நம்மள ஒரு பிளான் போட்டால் ஏதாவது மீனை பிடிச்சிருவோம், அதனால் நடக்கணும். ஜிக் தம்பிள் டப் ஸ்டெப் ஜிக் வச்சு ஏதாவது வித்த நடக்குமான்னு பார்ப்போம். எங்கே போகுது? அங்கே எறிஞ்சா எங்கே போகுது? ஆமாம், என்னன்னு தெரியலையே. ஆமாம் ஆமாம், கைஸ், அப்போ நம்ம அண்டர் கிரவுண்டோட ஜிக்குக்கு ஒரு குட்டி நம்ம ஸ்பாட்டட் ட்ரவாலி இது கூட நண்பர் டாக்டர் ராஜேஷ் உண்டு. அதனால் இதை நம்ம கம்பெனிக்காக எடுப்போம். அண்டி தேங்க்ஸ் படி, தேங்க்ஸ் a lot for coming. ஒரு ஆள் கீழே போ, மாறல. இப்படி இருமலுக்கு இடையில மனசில் வந்து வைராக்கியமா, ஏன்னா நைட்டு ஃபிஷிங் பண்ணணும்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்து, அப்போ அதுக்கு எனக்கு உடம்பு தாங்காது. அப்போ அங்கே போங்க, ஈஸி லேண்ட் பண்ணுறதுக்கு ஈஸி. நம்ம புவனேஷ் தம்பிக்கு ஒரு மீன் அடிக்க கலங்கரை விளக்கம் போல் நம்மளுக்கு ஒரு விசிபிலிட்டி வந்தாச்சு, மீன் கிடைக்கும். அவர் மீன் லேண்ட் பண்ணுறத கூட பார்க்காம கேஷ் பண்ண போயாச்சு. லேண்ட் பண்ணோம். எங்க இருக்கு? அதெல்லாம் இருக்கு. இதை ஒன்று எடுத்து இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஆள் எடுத்து போடுங்க, அடுத்து மீன் கிடக்கு. அங்கே அடிக்கா ஹெல்ப் பண்ணி கொடுங்களேன். அவர்கிட்ட வந்து 5 லூர் 3 லூர் தான் இருக்கும், அதை மீன் பிடிச்சிடுவார். வாங்க 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 வாங்க
அங்கே பாருங்கப்பா ஃபோனில் அடிக்குமான்னு கேட்டார். அடிபொலி ஃபோட்டோ வேணுமா? இருங்க கைஸ். அப்போ பல்பு வாங்கும் நமது 24 மணிக்கு ஒரு ப்ராஜெக்ட் லாப் ஆகும்னு நினச்சா ஒருத்தன் வந்து ஓகே அப்போ இன்னைக்கு மிட் நைட் மசாலாலாம் போட வேண்டாம். அப்போ நாளைக்கு காலையில் வேற ஒரு பிளான் இருக்குது, கொஞ்சம் நன்னீர் பிளான்லாம் இருக்குது கைஸ். அப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இருக்குது நம்மளுக்கு சேலஞ்ச் முடியாது. அதெல்லாம் வேண்டிய நீங்கள் என்ன கண்டுபிடிங்களா? நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு செப்புளி மீன் கூட பிடிச்சோம்னா அதை சுட்டு என்ன சொல்கிறது கேரளா ஸ்டைலில் தீயில் வைத்து சுடுற பதிவு ஒன்று பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் பண்ணது பதிவு எல்லாம் நிறைவாக பண்ணாத பதிவு அது ஒன்று தான். நிறைய வாட்டி பண்ணி ட்ரை பண்ணும். இன்றைக்கி என்ன பொம்மையோடு ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் பார்த்துட்ருக்கேன். மக்கள் ஒருவன் அதை போட்டு பார்ப்போம். One eternity later. அடிச்சு இல்லை யாரு போயிடாத செம்பிளின்னு நினைக்கிறேன். இப்போ லேண்ட் பண்ணுவேன். கீழே போயிடும். லேண்ட் பண்ண ஈஸியாக செம்பிளி சின்ன பையதான். இவனை இன்னும் வரத்து வரான். இல்லை நல்லா கொழுவி இருக்கியா? இங்கே வந்து பாவியெல்லாம் மாட்டிக்கிட்டான். அப்போ கைஸ் மணி என்னன்னா 7:22. ஆஸ்க்கு முடிய இன்னும் அரை மணி நேரம் இருக்கு. ஒரு செப்புளி பயல் லாக்டவுன் ஹோகே. அருமையான மீன் பாருங்க, செம அருமையான மீன். ஒரு 1/4 கிலோ இருக்கும். பரவாயில்லை. நீர் பாய்ச்சியில் எதையோ நின்று அடிச்சிருக்கான். சாரி டியூட், இந்த நமது பதிவுக்கு நீ தேவை, அதனால் உன்னை ரிலீஸு நான் கரும். இப்போ மணி வந்து 8 மணி ஆக போகுது. பிடித்த ஒரு செப்புளி. இதோட அடுத்து நம்ம கெஸ்ட்டை கூப்பிட்டு பதிவை கண்டினியூ போகிறோம். கெஸ்ட்டை இன்வைட் பண்ணுவோம். இன்றைக்கி சமையலை பக்காவாக பண்ணுவோம். கைஸ் அப்போ வெற்றிகரமாக நம்ம டாஸ்க்கை முடிச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ட்டை இன்வைட் பண்ணணும். எப்போ நம்ம வீடியோவில் வந்திருந்தாருப்பா, சரி அவருக்கு ஒரு காலை போட்டுருவோமா, இது எதுக்கு வயக்காட்டுக்குள்ளே வந்து நிற்கும் அப்படின்ட்டு சமையல் பண்ண போகிற ரெசிப்பியில் ஒன்றுக்குள்ள ஐட்டம் இங்கேருந்து எடுக்கணும். சரி அவருக்கு ஒரு காலை போடும். உங்களை ஒரு வீடியோவில் வர மாட்டீங்க, அப்படியே நீங்கள் பேசிட்டே இருங்க. நான் வீடியோவில் உங்களுக்கு இதில் பிட்டில் சேர்க்கணும். வாரிங்க, அதை மட்டும் சொல்லுங்கள். 5 மணிக்கு வந்து கிளம்புவா? பொறுமையாக கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை. நாங்கள் காட்டுக்குள்ளே வாழைத்தண்டு வெட்டிகிட்டு இருக்கோம். நான் வந்து ஒரு 5:30 கிளம்புறேன் பொறுமையாக. வாழைத்தண்டு வெட்டிகிட்டு இருக்கேன்னொன்னே 5:30 கிளம்புறீங்களா? வாங்க. இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொஹிங்கான்னு சொல்லிட்டு ஒரு சூப்பு பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா பர்மா நட்டு ரெசிபி. அதுக்கு இந்த வாழைத்தண்டு வேணும். நம்ம வயலில் இன்னும் ஒரு வாழையை வெட்டிலேருந்து தண்டு எடுக்க போகிறோம். வெட்டுறாயிட்டு அதுன்னு பார்த்தியல்ல, அன்னைக்கு போட்டிருந்தால கேம்பிங் ஆக்ஸ், அதுதான். இதுக்கு நடுவில் தான் நம்ம வாழையோட குருத்தை கண்டுபிடிக்கணும். இதுலேருந்து எல்லாமே குழம்பிடுச்சு. ஏன்னா 3 ரெசிபி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செப்புளி பொள்ளிச்சது, அடுத்து டெம்புரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மொஹிங்கா அப்படின்னு சொல்லிட்டு பர்மீஸ் சூப்பு. இது எல்லாம் ஒரே நாளில் பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமனார் வீட்டில் நம்ம கடை இருக்குல்ல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கொஞ்சம் நிறையவே பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம்,
கொஞ்சமாக முழு கைஸ். அப்போ நம்ம க்ரீன் மசாலா ஃபஸ்ட்டு ரெசிபியான க்ரீன் மசாலா வச்சு செப்புளி பொழிச்சதுக்காக இந்த மாதிரி எல்லாம் மசாலா ரெடி பண்ணி அதை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி ரேப் பண்ணி வச்சுட்டோம். இது வந்த விருந்தாளிகளுக்கு இந்த ரெசிபி வந்து பெருசாக பிடிக்கல. ஏன்னு நான் மேலே சொல்லுவேன்னு நினைக்கேன். இது மேலே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு க்ளீனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணிலேருந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அப்படி பண்ணது. அதே மாதிரி நம்ம ஜிடியை எடுத்துகிட்டு இது என்ன பண்ணோம்னா ஜிடியை ஃபுல்லாக ஃபில்லே பண்ணி அந்த மீன் துண்டுகளை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வெட்டி வைக்க போகிறோம். அதே மாதிரி அந்த முள் வந்து பார்த்திங்கன்னா மொஹிங்கா சூப்புக்கு பேஸுக்காக எடுத்து வைக்க போகிறோம். பொள்ளல் பண்ணப்பா ஹீட்டு செம்மையாக இருக்குது டியூட், செம்மையாக இருக்குது. அப்போ நம்ம விருந்தாளி வந்தாச்சு. முதல் வீடியோவை டாக்டர் ராஜேஷ் எடுத்து வந்ததுனால தான் எங்கள் வீட்டிலலாம் இவ்வளோ பஞ்சாயத்தாக இந்த சேனலு. கேமராமேன் வந்து கொஞ்சம் கடுப்பாக ஆரம்பிச்சாச்சு. இப்படி விருந்தாளியெல்லாம் வர அதுக்கப்புறம் ரெசிபியெல்லாம் ரொம்ப குழம்பிடுச்சு. பசங்க வேற பசின்னு சொல்ல எனக்கு ஃபுல்லாக 3 ரெசிபின்னு சொல்லிட்டு குழம்பிடுச்சா. ஈஸியாக இருக்குமே டெம்புராவை பண்ணலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு டெம்புரா நம்ம ஏற்கனவே ரெசிபி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மைதா மாவில் முக்கி மீன் இதெல்லாம் பொரித்து கொடுத்து ஃபஸ்ட்டு அப்ரூவல் வாங்கியாச்சு. செம்மையாக இருக்குன்னு சொல்லி டெம்புரா நல்லா இல்லாமே செம்மையாக இருக்கும். டெம்புரா சிம்பிளாக க்ளீனாக இருக்கும். அப்போ அந்த டெம்புராவை வந்து பசங்களுக்கு வெஜிடபிள்ஸு மீன் எல்லாம் சூப்பராக இருக்குது. இஞ்சி பூண்டு ஆப்பிள் லைம் போடுறோம் செய்யும் கொஞ்சமாக பொட்டி போடுறோம். அடுப்பு அப்படியே எரியாமல் இருந்தால் இப்போ பார்த்தா பயங்கர இதாக இருக்கா. குறைச்சப்போம் குறைஞ்ச பிறகு தான் சில்லி பவுடர் போடணும். சில்லி பவுடரும் கொஞ்சமாக மஞ்சள் அடி பிடிக்காமல் ஸ்டேரிங் பண்ணணும். பீன் பேஸ்ட் இருக்குல்ல அதில் கொஞ்சம் போடுவோம். கடலை மாவு நமது மீன் தலை சூப்பை வந்து ஊற்றுவோம். பொரிச்ச வெங்காயம் கைஸ் அங்கே சுற்றி இங்கே சுற்றி விருந்தாளிக்கு நாங்கள் வந்து டெம்பரான்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டோம். அத்தோ சூப் வந்து கடைசி வந்து அத்தோ சூப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்வையில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது ஏதோ வீடியோவில் பார்த்ததை பண்ணி ஒரு பிளேட்டு டாக்டர் கொடுக்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமாக சாப்பிடுவோம், பசியில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நூடுல்ஸ்னால் ஒன்றும் ரொம்ப பில்டப்லாம் கிடையாது. நம்ம ஒரு சேமியாக தான். நம்ம அத்தோ சூப்பில் ஒரு 2 மொத்த முட்டை மல்லி கீரை 2 எலுமிச்சம்பழம் துண் கடைசியாக ஃப்ரைடு ஆனியன்ஸ். கரெக்டாக இருக்கா? வழக்கமாக எனக்கு டேஸ்டிங் டைம் உங்களுக்கு நாக்கில் எச்சி ஊறும். இது இப்போ எங்களுக்கு டேஸ்டிங் டைம் உங்களுக்கு எல்லாருக்கும் நாக்கில் எச்சி ஊறும். நம்ம டாக்டர் தான் வந்து டேஸ்ட் எல்லாம் பார்க்க கொடுக்காப்புல எல்லாம் ஒரு என்ன சொல்கிறது அரைகுறையாக பண்ண நூடுல்ஸு